ஹஹா சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடியில் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. என்னோட சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி திங்கட்கிழமை, சிவபெருமானுக்கு உகந்த நாள், அது கூடவே அம்மனுக்கும் உகந்த நாள். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள், நான் பிறந்ததுலேருந்தே ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்கவே இல்லை, சந்தோஷங்கிறது என்னோடய வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறவங்க தொடர்ந்து வறுமை நிலையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாரித்தாலும் கூட என்னோடய வீட்டில் சந்தோஷங்கிறது கிடையவே கிடையாது, நிம்மதி கிடையாது, ஒரு சுப காரியங்கள் கூட நடக்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் செய்த கர்மாவாகவும் இருக்கலாம், இல்லை முன்னோர்கள் செய்த பாவமாகவும் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு போங்க. சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலை வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருடைய பேர்லையும் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வரலாங்க. அது கூடவே இழுப்பை எண்ணெய் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு விளக்கு சிவபெருமானுக்கு ஏற்றுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து திங்கக்கிழமையில் செய்யுங்க. அது கூடவே கோவிலே உட்காந்து இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் எண்ணிக்கை இல்லாமல் முழு மனதோடு சிவபெருமான மனசார வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் கூட காலையில் குளித்த உடனேயே சொல்லிடலாங்க. கோவிலுக்கு போகிறது மட்டும் நீங்கள் திங்கக்கிழமை நீங்கள் போகலாங்க. இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம்லாம் தெரியும். உங்களுக்கும் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்பிக்கையோட முழு மனதோடு செய்யுங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.